போரூருக்கு ஒரு விசேஷம். உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோடு. திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். வாங்குங்க சுப்ரீமின் லாங் லாஸ்டிங் கபோர்ட்ஸ் மற்றும் கேபினட்ஸ். இப்ப எல்லாம் செட் தான். ரூபி அபெக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையான வளர்ச்சி. தலைமை அலுவலகம் தஞ்சாவூர், கிளைகள் காரைக்குடி, மதுரை, திருவாரூர், கும்பகோணம், திண்டுக்கல், சிவகாசி, திருச்சி. இப்போ கலச பூஜை, கலச ஆவாகனம் பண்ண போகிறோம். எப்போதுமே நவக்கிரகங்களை பொறுத்தவரை நம்ம டைரக்டாக வழிபடவே முடியாது. அதுக்கு நம்மளுடைய பிரமாணத்தில் சொல்லப்படவே இல்லை. அதாவது இப்போ செவ்வாய்க்கு பிரீத்தி பண்ணணும் அப்படின்னா நம்ம டைரெக்டாக செவ்வாயை வழிபடவே முடியாது. இப்போ ஒருத்தருக்கு 7.5 சனி நடக்குது அப்படின்னா இன்றைக்கி ட்ரெண்டிங் இருக்குது. திருநள்ளாறில் போய் திருநள்ளாறு போகிறது, குச்சனூர் போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஆனால் எப்போதுமே நாம் நவக்கிரகங்களை நேரடியாக வழிபாடு செய்வதற்கான அனுமதி இல்லை. அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதிதேவதை நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ சூரியன்னா சிவன், சந்திரன்னா அம்பாள், செவ்வாய்னா முருகன், புதன்னா பெருமாள், குருன்னா சிவ வழிபாடும் பண்ணலாம், தட்சிணாமூர்த்தி வழிபாடு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் குரு பகவான் வேற, தட்சிணாமூர்த்தி வேற. அதை நாம் புரிஞ்சுக்கணும். எல்லாரும் 2 ஒன்று நினச்சிட்டு இருக்கோம். 2 ஒன்று கிடையாது. தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறது சிவஸ்வரூபம். சிவனுடைய அவதாரத்தில் ஒன்று தட்சிணாமூர்த்தி. சிவனுடைய அம்சம் காலபைரவர், அது மாதிரி ஒரு அம்சம் தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறது. குரு பகவான் அப்படிங்கிறவர் நவகிரகத்தில் ஒருத்தர். அப்போ குரு பகவானுக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணலாம், சிவ வழிபாடு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. சுக்கிரனுக்கு மகாலட்சுமியை வழிபாடு பண்ண சொல்லியிருக்கு. அதனால தான் ஒருத்தருக்கு சுக்கிர தசை நடந்தது அப்படின்னா நிறைய ஒயிட் நிறைய பயன்படுத்தணும், வெள்ளி நிறைய பயன்படுத்தணும். இதெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. சனி பகவானுக்கு காலபைரவர் ரொம்ப வசதியாக சொல்லப்பட்டிருக்கு. காவல் தெய்வங்கள் வழிபாடு சொல்லப்பட்டிருக்கு, பெருமாள் வழிபாடு சொல்லப்பட்டிருக்கு. ராகு பகவானை பொறுத்தவரை துர்க்கை வழிபாடு, சூலம் இருக்கக்கூடிய அம்பாள் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் துர்க்கை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. துர்க்கை அம்சம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ராகு பகவானுக்குரிய பிரீத்தி சொல்லப்பட்டிருக்கு. கேது பகவானுக்கு விநாயகர், ஆஞ்சநேயர், பைரவர், குலதெய்வம், இதெல்லாம் கேது பகவானுக்கு. அப்போது ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த கிரகத்தை நம்ம நேரடியாக வழிபாடு பண்ணுவதற்கு நம்முடைய சம்பிரதாயத்தில் அனுமதி இல்லை. அப்போது அந்தந்த அதிதேவதை வழிபாடு பண்ணி தான் நாம் செய்யணும் அப்படின்னு நமக்கு சொல்லப்படும். அப்போ இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எல்லா ஹோமம் மாதிரியே முதல்ல கணபதி ஹோமம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, அப்புறம் மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணிவிட்டு, அப்புறம் பெருமாளுக்கு பண்ணிவிட்டு, அப்புறம் குரு பகவானுடைய சகஸ்ரநாமம் அதை வச்சு நாம் இன்றைக்கி ஹோமம் பண்ண போகிறோம். ஸோ குறைஞ்சது ஒரு 25 தடவை நம்ம சொன்னோம் அப்படின்னா 25,000 இன்றைக்கி ஹோமத்தில் பூர்த்தி ஆகும். ஒரு 25,000 ஆவர்த்தி இன்றைக்கி நம்ம முழுமையாக பண்ணிடணும். அதுதான் நம்மளுடைய எய்ம். இன்றைக்கி நீங்கள் இருக்கிற இடத்துலையே, சப்போஸ் கலந்துக்க முடியாத நிறைய பேர் இருப்பேன், நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து நீங்கள் இந்த ஹோமத்தை பார்த்து, இப்போ முன்னாடிலாம் நமக்கு இந்த மாதிரிலாம் வாய்ப்புகள் இல்லை. இன்றைக்கி நமக்கு பெருமாள் கிருபையில் நிறைய அந்த வாய்ப்புகள் இருக்குது. இருக்கிற இடத்துலேருந்து நாம் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு. ஏன் குரு பயிற்சி பண்ணுறோம், ஏன் சனி பயிற்சி பண்ணுறோம், ஏன் ராகுகேது பயிற்சி பண்ணுறோம், ஏன் சந்திரன் பயிற்சி பண்ணுறதில்ல, ஏன் புதன் பயிற்சி பண்ணுறதில்ல, அப்படிலாம் நம்ம இன்றைக்கி நிறைய விளக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்ப்போம். ஏன் குரு பகவானுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்குறோம். நவக்கிரகங்களில் குரு பகவான் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான
வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். விவிஐபி நவக்கிரகங்களில் யாருன்னா 2 பேர் தான். ஒன்று சூரியன், இன்னொன்று குரு. ஸோ நம்ம எந்த ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பித்தாலும் சூரியன் வழிபாடு, குரு வழிபாடு ரொம்ப ரொம்ப பிரதானம். குரு பகவானுடைய இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ரொம்ப சிக்னிஃபிகன்ஸ், ரொம்ப முக்கியம். அப்போ அந்த குரு பகவானுக்கு நம்ம குமுதம் பக்தி ஸ்பெஷல் சார்பாக இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு ஹோமம் இன்றைக்கி ஏற்பாடு பண்ணியிருக்கா குமுதம் குழுமத்திலேருந்து. இதெல்லாம் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது நம்ம இருக்கிற இடத்துல எல்லாரும் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஏற்பாடு பண்ணியிருக்கா. குமுதம் குழுமத்திற்கு முதல்ல நன்றி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு இனிஷியேட் பண்ணி பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் ஓப்பன் டு ஆல் எல்லாரும் கலந்துக்கிறதுங்கிறது இன்னும் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இப்போ நம்ம கலசம் ஆவாகனம் ஆரம்பிக்க போகிறோம். மெயினாக குரு பயிற்சியில் இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. கல்யாணம் நடக்கலை நிறைய பேருக்கு. ஏன் கல்யாணம் நடக்கலை? இந்த குரு பயிற்சியிலையாவது நமக்கு கல்யாணம் நடக்குமா? வருஷா வருஷம் பயிற்சி மட்டும் நடந்துக்கிட்டே இருக்குது சாமி, ஆனால் எங்களுக்கு கல்யாணம் நடக்க மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கவலை. அப்புறம் நிறைய பேருக்கு கல்யாணம் ஏன் ஆச்சுன்னு கவலை. பயிற்சி ஆகிட்டே இருக்குது, எனக்கு கல்யாணம் ஏன் ஆச்சு அப்படிங்கிற கவலை நிறைய பேருக்கு. அப்புறம் குழந்தை பிறக்கலையே அப்படிங்கிற கவலை. கல்யாணம்னு அடுத்த கவலை, குழந்தை பிறக்கலையே அப்படிங்கிற கவலை. அப்புறம் குழந்தை பிறந்தாச்சு சாமி, எனக்கு பெண் குழந்தை தான் இருக்குது, ஆண் வாரிசே இல்லை, அந்த கவலை அப்புறம் அடுத்து நிறைய பேருக்கு. அப்புறம் குழந்தை பிறந்தாச்சு, படிக்க வைக்க முடியலையே சாமி, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இன்றைக்கி விலைவாசிலாம் ரொம்ப ஏறி போயிடுது, அதுக்கு நான் சம்பாத்தியம் என்ன பண்ணுறது? இது ஜாதகத்தை எடுத்தோம்னா எப்போதுமே நமக்கு ஏதாவது ஒரு குறை இருந்துகிட்டே தான் இருக்கும், ஏதாவது ஒரு விஷயங்கள் நமக்கு பார்த்துட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ கடகராசிக்கு குரு பகவான் மாறுறார். கடகராசிக்கு குரு பகவான் மாறும்போது நிறைய பேர் கேட்குறான், லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகுமா? நான் லவ் பண்ணலாமா? நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், 1 சைடு லவ், 2 சைடு லவ், 3 சைடு லவ், இப்போ 2 சைடு லவ், இது மாதிரியான விஷயங்கள். அப்புறம் நான் லவ் பண்ணுற லவ் மேரேஜில் போய் முடியுமா? இரு வீட்டார் சம்மதத்தோடு நடக்குமா? கடகராசிக்கு குரு பகவான் பயிற்சியாளர், எனக்கு எப்படி நடக்கும்? இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் இன்றைக்கி நம்ம இந்த 3 மணி நேரத்தில் பார்க்க போகிறோம். யார் யாருக்கு ரொம்ப நல்லா இருக்கு, எந்த ராசிக்கு வீடு அமையக்கூடிய ராசிகள் எது எது, குரு பயிற்சியின் மூலமாக கடன் அடைக்கக்கூடிய ராசிகள் எது எது, இதெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட். அமிர்தாபோனதயே நமஹ, ரத்னத்வீபாய நமஹ, நானா ரத்ன மகோத்யனாய நமஹ, கல்பவாடிகாய நமஹ, சந்தானவாடிகாய நமஹ, ஹரிச்சந்தனவாடிகாய நமஹ, மந்தாரவாடிகாய நமஹ, பாரிஜாதவாடிகாய நமஹ, கதம்பவாடிகாய நமஹ, முஷ்பராக ரத்ன பிராகாராய நமஹ, பத்மராக ரத்ன பிராகாராய நமஹ, கோமேதக ரத்ன பிராகாராய நமஹ, வஜ்ரரத்ன பிராகாராய நமஹ, வைடூரிய ரத்ன பிராகாராய நமஹ, இந்திரநீலரத்ன பிராகாராய நமஹ, முக்தாரத்ன பிராகாராய நமஹ, மரகரத்ன பிராகாராய நமஹ, வித்ருமரத்ன பிராகாராய நமஹ, மாணிக்ய மண்டபாய நமஹ, சகஸ்ர ஸ்தம்ப மண்டபாய நமஹ, அமிர்தவாபிகாய நமஹ, ஆனந்தவாபிகாய நமஹ, விமர்சவாபிகாய நமஹ, பாலாதபோத்கராய நமஹ, சந்திரிகோத்கராய நமஹ, மகாசிங்காரபரிகாய நமஹ, மகாபத்மாடவ்யை நமஹ, சிந்தாமணி மயகிரக ராஜாய நமஹ, பூர்வாம்னாய மய பூர்வத்வாராய நமஹ, தட்சிணாம்னாய மய தட்சிணத்வாராய நமஹ, பச்சிம்னாய பச்சிமத்வாராய நமஹ, உத்தராம்னாய உத்தரத்வாராய நமஹ, ரத்ன பிரதீபவலயாய நமஹ, மணிமய மகாசிம்மாசனாய நமஹ, பிரம்மமயக மஞ்சபாதாய நமஹ, விஷ்ணுமயக மஞ்சபாதாய நமஹ, ருத்ரமயக மஞ்சபாதாய நமஹ, ஈஸ்வரமேக மஞ்சபாதாய நமஹ, சதாசிவமேக மஞ்சபலகாய நமஹ, ஹம்சதூலிகா தல்பாய நமஹ, ஹம்சதூலிகா மகோபதனாய நமஹ, கௌஸ்தும் பாஸ்தரனாய நமஹ, மகாவிதானகாய நமஹ, மகாமாயா யவனிகாயை நமஹ. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஒரு ஜாதகத்தில் குரு பகவானுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா, குரு பகவான் பலமாக இருந்தால் மட்டும்தான் எல்லா விதமான நற்காரியங்களும் ஈஸியாக நடக்கும். குரு பகவான் பலமாக இல்லாட்ட கூட காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். இப்போ ஒருத்தர் மகர லக்னத்தில் பிறந்திருக்கார், அவருக்கு குரு பலம் இல்லை அப்படின்னு வச்சுப்போம், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அவருக்கு எல்லாமே சனி தான் நடத்தி கொடுக்கணும், நடத்தி கொடுத்துருவார். குரு பலம் இல்லாட்ட கூட நடத்தி கொடுத்துருவார், பட் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அப்போ ஒரு ஜாதகம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, குரு பகவான் தான் நவக்கிரகத்தில் முழு சுபகாரகன், முழுமையான சுபகிரகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறது குரு பகவான் தான். இப்போ ஒருத்தருக்கு கல்யாணம் வந்துடுதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். எடுத்தோன்னே என்ன கேட்பான்னா, குருபலம் வந்துடுச்சா,
வியாழ நோக்கம் வந்துருச்சா, குரு அனுகூலம் வந்துடுதா அப்படின்னு தான் எல்லாருமே கேட்பா. அப்போ குரு பகவானுடைய ஒரு சிக்னிஃபிகன்ஸ் கருது இதுதான். அடுத்தது குரு பகவானை பொறுத்தவரை அவருக்கு ஸ்பெஷல் பார்வைகள் சொல்லப்பட்டிருக்கு. 5, 7, 9 பார்வைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும். 5ஆம் இடம்ங்கிறது குழந்தை பாக்கியம், பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லுவோம். குழந்தை பாக்கியம் அப்படின்னு ஒன்று கிடைக்கணும் அப்படின்னா குரு பகவான் வலிமையாக இருந்தால் மட்டும்தான் அது ஈஸியாக கிடைக்கும். அது மாதிரி நம்முடைய புண்ணிய காரியங்களை பார்க்கணும், புண்ணியங்கள் பார்க்கணும், ஜாதகத்தில் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னாலும் குரு பகவானை தான் நாம் பிரதானமாக கணக்கில் எடுத்துப்போம். மஹ்யம் மேதாம் பிரஜாம் பிரயச்ச ஸ்வாஹா மேதா தட்சிணாமூர்த்தி ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி. ஓம் நமோ பகவதே மஹ்யஸ்ரியம் பிரஜாம் பிரயச்ச ஸ்வாஹா ஸ்ரீ லக்ஷ்மி தட்சிணாமூர்த்தி ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி. ஓம் அஹ நமச்சிவாய அஹ ஓம் ஸ்ரீ கீர்த்தி தட்சிணாமூர்த்தி ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி. ஓம் ஞாம் நமசின்யை மூர்த்தயே ஞானம் தேகி ஸ்வாஹா ஸ்ரீ ஞானதட்சிணாமூர்த்தி ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி. ஓம் ஸ்ரீம் சௌஹு ஸ்ரீ சாம்பசிவாய துப்யம் ஸ்வாஹா ஸ்ரீ சாம்பதட்சிணாமூர்த்தி ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி. ஓம் ஹ்ரீம் ஓம் தட்சிணாமூர்த்தயே சர்வசாத்ய மேதாம் சமுத்கர்ஷ்ய ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீ வீரதட்சிணாமூர்த்தி ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி. ஓம்கார சம்ஹாரமூர்த்தயே நமः சம்ஹார தட்சிணாமூர்த்தி ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி. ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தயே திரிநேத்ராய திரிகாலஜானாய சர்வசத்ருக்னாய சர்வாபஸ்மாரவிதாரணாய தாரய தாரய மாரய மாரய பஸ்மே குரு பஸ்மே குரு ஏகேகேஹும் பட் அபஸ்மார நிவர்த்தக தட்சிணாமூர்த்தி ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி. நம ஸ்வாஹா. மேதா தட்சிணாமூர்த்தி தத ஞான டமுருக திரிசூல புஸ்தக முத்ரா பிரதாஸ்யேத். பிரதமாவர்ணதேவதாபியோ நமः. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் அம் சிந்தாமணி ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீம் கல்பவருக்ஷ ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் யம் காமதேனு ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி. வித்யாவர்ணதேவதாபியோ நமः. ஓம் நமோ பகவதே ஹிருதயாய நமः. ஹிருதயசக்தி ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி. தட்சிணாமூர்த்தியே சரசே ஸ்வாகா சரசசக்தி ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி. மக்யம் சிகாய ஓஷடோ சிகாசக்தி ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி. மேதாம் பிரஜாம் கவச்சாயகும் கவசசக்தி ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி. பிரயச்ச நேத்திரத்ராய ஓஷடு நேத்திரசக்தி ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி. ஸ்வாஹாஸ்திராய படு அஸ்திரசக்தி ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி. நம்ம அப்போதே சொன்ன மாதிரி நவக்கிரகத்தை டைரக்டாக வழிபடுவதற்கு நமக்கு உரிமை இல்லை. நவக்கிரகத்தினுடைய அதிதேவதை நம்ம இன்றைக்கி தட்சிணாமூர்த்தியை அதிதேவதையாக வச்சுருக்கோம். இப்போ தட்சிணாமூர்த்திக்கு பண்ணியிருக்கோம். இருந்தாலும் குரு பகவானுக்குரிய அர்ச்சனையை பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓம் நமஸ்தேஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரியம்பகாய திரிபுராந்தகாய திரிகாலாய காலாத்தே ருத்ராய நீலகண்ட மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமः. ஆவாயுதாபிய சர்வாபிய தேவதாபிய நமः. பிரசன்ன கற்பூர நீராஞ்சன தீபம் சந்தர்ஷயாமி. நீராஞ்சனார்த்தம் ஆஜமனியம் சமர்ப்பயாமி. அக்னிம் பிரஜ்வால்ய. இதம் விஷ்ணுர் விசக்ரமே ஜீவனம் கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண. ஹோமம் ஸ்டார்ட் பண்றோம். முதல்ல எடுத்தோடனே கணபதி ஹோமம் தொடங்குறோம். இதம் விஷ்ணுர் விசக்ரமே திரேதாமவஜீவதம் சபுடமஸ்ய பாகம் சுரே. ஓம் கணானான் த்வா கணபதிஹம் வாமஹே கவிம் கவீனா
उपस्रवस्तमम् ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पदान् सन्मन्नोदिभिः ॐ श्री महागणाधिपतये नमः। ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लं गं गणपतये ॐ गणानां त्वा गणपतिं नमामहे कविं कवीनां उपस्रवस्तमम् ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पदान् सन्मन्नोदिभिः साधनं स्वागा स्वागा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लं गं गणपतये ॐ गणानां त्वा गणपतिं नमामहे कविं कवीनां उपस्रवस्तमम् ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पदान् सन्मन्नोदिभिः साधनं स्वागा स्वागा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लं गं गणपतये स्वागा स्वागा ॐ गणानां त्वा गणपतिं नमामहे कविं कवीनां उपस्रवस्तमम् ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पदान् सन्मन्नोदिभिः साधनं स्वागा स्वागा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लं गं गणपतये स्वागा स्वागा ॐ गणानां त्वा गणपतिं नमामहे कविं कवीनां उपस्रवस्तमम् ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पदान् सन्मन्नोदिभिः साधनं स्वागा स्वागा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लं गं गणपतये स्वागा स्वागा ॐ नमो हेरम्ब मदमोचित स्वागा स्वागा ॐ नमो वक्रतुण्ड महाकाय निर्विघ्नं कुरु मे देव एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् स्वागा स्वागा सगुडपश्चभागं सुदे ॐ नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात् स्वागा स्वागा ॐ नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात् स्वागा स्वागा विनाय विद्महे वासुदेवाय तन्नो विष्णु प्रचोदयात् स्वागा स्वागा कृष्णाय गोविन्दाय गोविन्दवल्लभाय परमपुरुषाय परम पद औषध अंधेन्द्र मंत्र सहस्राणि मित्यो मोजय मोजय मित्यो बाले श्री महासुदर्शनाय श्री महाअंब स्वागा 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 सहस्रांब स्वागा सहस्रांब स्वागा सहस्रांब स्वागा सहस्रांब स्वाहा जय वासुदेवाय तन्नो विष्णु प्रचोदयात् स्वागा स्वागा कृष्णाय गोविन्दाय गोविन्दवल्लभाय पराय परमपुरुषाय परमात्मने श्री महासुदर्शनाय श्री महाअंब स्वागा सहस्रांब स्वागा सहस्रांब स्वागा सहस्रांब स्वागा सहस्रांब स्वागा सहस्रांब स्वागा सहस्रांब स्वागा ओम वृषभध्वजाय विद्महे गिनिगस्ताय धीमहि
श्रीमन्नारायण प्रीत्यर्थम् अत्यपूर्वोक्त देवंगुण विशेषेण विशिष्टायाम् अस्यां वर्धमानायां व्यावहारिकाणां प्रभवादि षष्ट्याः संवत्सराणां मध्ये स्वस्ति श्री पराभवनाम संवत्सरे उत्तरायणे वसंत ऋतौ वृषभमासे शुक्लपक्षे नवम्यायां शुभतिथौ वासरः वासरस्तु भानुवासर युक्तायां पूर्वफल्गुनी नक्षत्र युक्तायां शुभयोः शुभहरण एवं गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां वर्धमानायाम् अस्य यजमानस्य எல்லாரும் வந்தாச்சா? அண்ணா நீங்கள் பண்ணீங்களா சங்கல்பம்? சார் நீங்கள் பண்ணிட்டீங்களா? நீங்கள் பண்ணியாச்சா? எல்லாரும் பண்ணியாச்சா சங்கல்பம்? श्रीवत्सगोत्रोद्भवानां श्रीनिवासन्नामधेयस्य पुष्यनक्षत्रे कर्कटकराशौ जातस्य उषा श्रीनिवासन्नामधेयस्य कृतिका नक्षत्रे ऋषभराशौ जातस्य ऐश्वर्यानामधेयस्य अववर्णी नक्षत्रे मेषराशौ जातस्य स्नेहा श्रीनामधेयस्य अनुराधनक्षत्रे वृश्चिकराशौ जातस्य ललिताजौलस् नामधेयस्य शुभनक्षत्रे शुभराशौ जातस्य रुपीयपक्ष नामधेयस्य शुभनक्षत्रे போரூருக்கு ஒரு விசேஷம். உங்க லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோடு. திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். சுப்ரீம் பர்னிச்சர் ட்ரூலி ஸ்டைலிஷ் எங்கேயும் எப்போதும் சுப்ரீம் பர்னிச்சர். ரூபி அபெக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையான வளர்ச்சி. தலைமை அலுவலகம் தஞ்சாவூர், கிளைகள் காரைக்குடி, மதுரை, திருவாரூர், கும்பகோணம், திண்டுக்கல், சிவகாசி, திருச்சி.